செங்கம்பாடுல இருந்து எந்த பக்கம் போனாலும் கண்டிப்பாக நீங்கள் 3 மணி நேரம் காட்டுக்குள்ளே நடந்து தான் ஆகணும். நீங்கள் காவேரி ஓரமாக நடந்து போனாலுமே கண்டிப்பாக காட்டு பகுதியை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த காலகட்டத்தில் அந்த காட்டில் யானை, புலி, சிறுத்தைன்னு பல விலங்கு இருந்துச்சு. அதனால் அந்த மிருகத்திட்டேருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க நாட்டு துப்பாக்கியை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஹிஸ்டரி சேனல். நான் உங்கள் அற்புதராஜ். நான் உங்கள் பாபு. இந்த சேனல்ல மறக்க முடியாத வரலாற்று சம்பந்தமான தகவல்களை கொடுத்துட்டு வரோம். இந்த வீடியோ பத்தின தகவல்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். புதுசா நம்ம சேனலை யாராவது பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்கள் போலாம். சொல்ல போனால் இப்போ எல்லாரும் கையில் ஒரு ஃபோன் வச்சிருக்க மாதிரி அவங்களுடைய உடைமையா அத்தியாவசிய பொருளா அப்போ அவங்களுக்கு அந்த நாட்டு துப்பாக்கி இருந்துச்சு. பன்னி, மான் அப்படின்ற நிறைய விலங்குகளை அவங்க வேட்டையாடினாங்க. அதே சமயத்தில் பெண் மானை மட்டும் கொல்ல மாட்டாங்க, ஆண் மானை கொல்லுவாங்க. ஏன்னா ஆங்கிலேய அரசு அந்த மாதிரியான ஒரு நிபந்தனையை தான் அந்த காலகட்டத்தில் விதிச்சிருந்தது. 1972 வரைக்கும் பெண் மானை கொல்லக்கூடாது, ஆண் மானை கொல்லலாம், வேட்டையாடலாம் அப்படின்ற சட்டம் அப்போ நடைமுறையில் இருந்துச்சு. ஏன் 1972 வரைக்குமே நடைமுறையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மானை கொல்லவே கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மனித இனத்துடைய முதல் தொழிலே வேட்டை தான். அதுக்கப்புறம் தான் அவங்க விவசாயம் பண்ணவே ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த விவசாயத்தை நம்பி மட்டும் வாழ முடியாது அப்படின்றத வீரப்பனுடைய அப்பா கூசன் அப்படின்னு அழைக்கப்படுற முனுசாமி புரிஞ்சுக்கிறாரு. அதனால் அவர் ஒரு முழு நேர வேட்டைக்காரராக ஆகிறாரு. ஸோ அவரோட டெய்லி வேலையே என்ன அப்படின்னா, காலைல எழுந்திருப்பார், மயிலமலை காட்டுக்குள்ளே போவார், அங்கேருந்து கருங்குரங்க ஒன்று சுட்டு எடுத்துகிட்டு வருவார். அதை அவருடைய மனைவிட்ட கொடுத்துருவாங்க. மனைவி பொண்ணு தாய் அதை கூடையில் போட்டு எடுத்து சிகரல்பட்டி அப்படின்ற ஊருக்கு போவாங்க. இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் அது இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஊருக்கு போய் அந்த கருங்குரங்க விற்பாங்க. அதை விற்று வர்ற காசில் தான் ராகி மாவும் சர்க்கரையும் வாங்கிட்டு வருவாங்க. அதை வச்சு வீரப்பன் குடும்பம் அடுத்த கொஞ்ச நாளைக்கு அவங்க உணவு தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க. இப்படி தான் வீரப்பனுடைய சிறிய வயது வாழ்க்கை இருந்திருக்கு. உணவு தேவையை அப்படி தான் அவங்க பூர்த்தி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. வெறும் இடுப்பில் கோவணத்தோட சாம அரிசி தவிடு தின்னுட்டு இருந்த முழுக்கன்னு சொல்லப்படுற அந்த வீரப்பன் அந்த காலகட்டத்தில் அப்படி தான் வாழ்ந்தார். ஆனால் அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு சாம அரிசி தவிட்டு தின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்த வீரப்பன் இந்தியாவில் தேடப்படுற ஒரு குற்றவாளியாக மாறுறாரு. சொல்லப்போனால் இந்தியாவிலே மோஸ்ட் வாண்டட் கிரிமினலாக அவர் தேடப்படுறாரு. தமிழ்நாடு, கர்நாடக அரசு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பரிசு அறிவிச்சிருந்தது. வீரப்பன் மற்றும் அவனது கூட்டாளிகள் பற்றி தகவல் தருபவர்களுக்கு சன்மானம், 1 கோடி ரூபாய் பரிசு அறிவிப்பு இப்படின்னு போஸ்டர் அடித்து 4 ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க. சக்தி முகாம், மேட்டூர் முகாம், அந்தியூர் முகாம், கோயம்புத்தூர் முகாமில் முகாம் அமைச்சு 4 ஃபோன் நம்பர் கொடுத்து 1 கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக வீரப்பன் அப்போ இருந்திருக்காரு. கண்டிப்பாக எல்லாரும் KGF படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு வசனம் வந்திருக்கும்ல, மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்னு. அதே மாதிரி வீரப்பன் அப்போ இருந்திருக்காரு. எப்படி சாதாரண வாழ்க்கையை, சாதாரண கூட சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த வீரப்பன் எப்படி இந்திய அளவில் தேடப்படுற குற்றவாளியாக மாறுறாரு. வீரப்பன் அப்படின்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு முதல்ல வர்றது சந்தன கடத்தல், அதுக்கப்புறம் வர்றது யானை வேட்டை. யானை வேட்டையில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தவர் வீரப்பன். அந்த யானை வேட்டையை எப்படி இவர் ஆரம்பித்தார், யானைக்கும் வீரப்பனுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு பற்றி தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொதுவாக நமக்கு ஒரு விஷயம் பயமாக இருக்குது அப்படின்னா அந்த பயத்தை போக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது மேலே அந்த பயம் நமக்கு ஃபுல்லாகவே போயிடும். அந்த மாதிரி தான் சின்ன வயசில் வீரப்பனுக்கும் ஒரு கதை நடந்திருக்கு. மற்ற எல்லாரும் மாதிரியும் அவருக்கும் யானைனா ரொம்ப பயமாக தான் இருந்திருக்கு. எப்போ அந்த பயம் போச்சு தெரியுமா? ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் உள்ள போகலாம் வாங்க. ஜென்ரலாகவே குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா தான் ரோல் மாடலாக இருப்பாங்க. வீரப்பனுக்கும் அப்படி தான். அவங்க அப்பா வேட்டைக்கு காட்டுக்கு போவார். வீரப்பனுக்கும் வேட்டைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன பையன்றதுனால வேட்டைக்கு கூட்டு போக மாட்டாங்க. காடு வரைக்கும் போயிட்டு காட்டோட வெளியில் இருக்கிற அந்த காட்டு பகுதியில் ஆடு மாடு மேய்க்க விட்டுருவாங்க. இப்படி தான் சின்ன வயசில் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ வயசானவங்க பெரியவங்க மட்டும் காட்டுக்குள்ளே போய் பெரிய பெரிய விலங்குகளை வேட்டையாடுவாங்க. சின்ன பசங்களாக இருக்க இவங்க காட்டு ஓரத்தில் இருக்கிற கொக்கு, குருவி, சின்ன பறவை, அணில், எலி, முயல்ன்ற சின்ன சின்ன விலங்குகளை துப்பாக்கி வச்சு சுட்டும் வலை போட்டும் பிடிச்சியும் வேட்டையாடுவாங்க. இதில் ஒரு சில பேர் நாய்களை பயன்படுத்தியும் வேட்டையாடி இருக்காங்க. இப்போ தான் வீரப்பனுக்கு ஒரு 80 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரியவருடைய சந்திப்பு கிடைக்குது. வரத்தண்ணி கிணத்தார் சேவி, இதுதான் அவருடைய பேர். இவர் அந்த கிராமத்தில் மாடு மேய்க்கிறவர்.
இவருக்கு ஹெல்ப்பாக நிறைய சின்ன பசங்க இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் வீரப்பனும். ஸோ இவங்க பொதுவாக காட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அடிக்கடி இவங்கள யாருக்கும் தெரியாமல் காட்டுக்குள்ளே இவர் தான் கூட்டு போவார். காட்டுக்குள்ளே கூட்டு போனாலும் காட்டுக்குள்ளே இருக்கிற பறவை, அணில், சின்ன விலங்குகளை எப்படி வேட்டையாடுறது அப்படின்ற வழிமுறையை இவர் தான் வீரப்பனுக்கு சொல்லி கொடுத்தது. பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மே மாதத்தில் காட்டுப்பகுதியில் ஒரு வறட்சி ஏற்படும். வறட்சி ஏற்படுச்சுன்னா தண்ணி ரொம்ப கம்மியாயிடும். ஓடைகளில் தண்ணி இருக்காது, ஆற்றுல தண்ணி இருக்காது, ஒரு குட்டைகளில் மட்டும்தான் தண்ணி இருக்கும். அந்த குட்டையில் இருக்கிற தண்ணியை குடிக்க தான் நிறைய விலங்குகள் வரும். அதுலேயும் முக்கியமாக பாறை இடுக்குகளில் தான், பள்ளங்களில் தான் அதிகமான தண்ணி இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டு குடிச்சு தான் அங்கே இருக்கிற விலங்குகள் வந்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி தண்ணியை தேடி வர்ற சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாட பெரிய விலங்குகள் வருமா. அப்படி பெரிய விலங்குகள் வரும்போது அதை வேட்டையாட வேட்டைக்காரங்க இருப்பாங்களாம். ஸோ இப்படி தான் வேட்டைக்காரங்க வாழ்க்கை கோடை காலத்தில் இருந்திருக்கு. பொதுவாக இந்த மாதிரி இடத்துல பகல் நேரத்தில் பறவையும் சின்ன சின்ன விலங்கு மட்டும்தான் வந்துட்டு போகுமா. நைட் நேரத்தில் மான், காட்டெருமை, யானைன்ற பெரிய விலங்குங்க தண்ணி குடிக்க வருமா. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் தேங்கல் முனியப்பன் அப்படின்னு ஒரு கோயில் ஒன்று இருந்திருக்கு. அதுலேருந்து வடக்கில் நரிக்குட்டி பள்ளம்ன்ற ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த ஊரில் தண்ணியே இல்லை. ஸோ ஒரு மதிய நேரத்தில் அந்த தாத்தாவும் வீரப்பனும் அங்கே போயிருக்காங்க. அங்கே தண்ணி குடிக்க வர குருவியையும் சின்ன விலங்குகளையும் அவங்க பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அங்கே ஒரு சின்ன ஓடை இருந்திருக்கு. அந்த ஓடையில் ஒரு மீன் வலையை போட்டிருக்காங்க. அங்கே வர சின்ன சின்ன மீன்களை பிடிக்கிறதுக்கு அந்த வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறதுக்காக அங்கே வலை போட்டு வச்சுருந்தாங்க. இந்த முறைக்கு பேர் வந்து புதை வலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணியை சுற்றி இருக்கிற இடங்கள்ல அந்த மணல் மேலே அந்த வலையை வந்து போட்டுருவாங்க. அப்புறம் அந்த வலை மேலே மணலையும் காஞ்ச இலையையும் போட்டு மூடிடுவாங்க. அந்த வலையோட ஒரு பக்கத்தை சுருக்கு கயிறு மூலியமா மண்ணுக்குள்ளேயே புதைச்சி ஒரு மரத்துக்கு பின்னாடி கொண்டு போய் இவங்க கையில் வச்சுப்பாங்க. ஸோ மீன், பறவை, சின்ன சின்ன விலங்குகள் வந்து அங்கே தண்ணி குடிக்க வந்துச்சு அப்படின்னா அந்த கயிறை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னா தண்ணி குடிக்க வர்ற சின்ன சின்ன விலங்குகளும் பறவைகளும் ஈஸியாக மாட்டிக்கும். இப்படியான முறையை பயன்படுத்தி தான் அவங்க பறவைகளை வேட்டையாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு வேலையை தான் அந்த நாளில் அவங்க செய்யறதுக்காக மணலில் மீன் வலையை போட்டு புதைச்சி வச்சுருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு யானை வந்திருக்கு. அந்த யானை வீரப்பனுடைய பின்பக்கம் இருந்திருக்கு. வீரப்பனுக்கு ஆப்போசிட்டில் அந்த தாத்தா பெரியவர் சேவி இருக்கார்ல, அவர் உட்காந்துருந்தாரு. ஸோ யானை வந்ததை பார்த்ததுமே இந்த பாம்பை பார்த்தெல்லாம் ஹீரோஸ் பயப்படுவாங்கல்ல, பா பா அப்படின்னு, அந்த மாதிரி இவர் வந்து பே பே அப்படின்னு கத்திக்கிட்டு அங்கேருந்து ஆத்து மணலை எடுத்து யானை மேலே தூக்கி போட்டுட்டு 4 கால் பாய்ச்சல்ல பின்னோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் வீரப்பன் பார்த்துட்டு இருக்காரு. எதுக்கு நம்ம பாட்டம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்காரு, எதை பார்த்து பயந்து ஓடுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த யானையோட தும்பிக்கை மெதுவாக வீரப்பன் மேலே படுது. அப்போதான் அவருக்கு புரியுது அங்கே ஒரு யானை நிற்குது அப்படின்னு. அதை பார்த்ததுமே வீரப்பன் ஓட ஆரம்பிச்சிடுறாரு. வீரப்பன் கொஞ்சம் தூரம் போனதுமே யானை வாழை தூக்கி பிடிச்சிக்கிட்டு பிளிர ஆரம்பிச்சிருச்சு, சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. சத்தம் போடுறது மட்டும் இல்லாமல் அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இங்கே தான் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். யானை எப்படி மனுஷங்களை துரத்தும், எப்படி ஓடணும் அப்படின்ற இந்த சின்ன பேசிக்கான அறிவு காட்டுக்குள்ளே இருந்த வீரப்பனுக்கு இருந்திருக்கு. ஒரு மனுஷன் எடுத்தடுப்பில் 40 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட முடியும். போக போக 30-20 கிலோமீட்டர் குறைஞ்சி 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அவனால் ஓட முடியும். ஆனால் யானை ஸ்டார்டிங்கில் பொறுமையாக ஓட ஆரம்பித்தாலும் போக போக 60 கிலோமீட்டர் வரைக்கும் யானையால் ஓட முடியும். அதே மாதிரி ஒரே மாதிரி நேராக ஓடிக்கிட்டே இருந்தால் யானை சீக்கிரம் நம்மளை நெருங்கிடும், சீக்கிரம் நம்மளை பிடிச்சிடும். இந்த அடிப்படையான அறிவு வீரப்பன்கிட்ட இருந்துச்சு. சின்ன பையனாக இருந்தாலும் வீரப்பனுக்கு இந்த கணக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ வீரப்பனுக்கு முன்னாடி ஒரு 50 அடி தூரத்தில் அந்த தாத்தா ஓடிக்கிட்டு இருக்காரு. எப்படியும் அவர் தப்பிச்சிருவாரு, ஆனால் கண்டிப்பாக வீரப்பன் மாட்டிப்பான். அது அவருக்கே தெரிஞ்சிருக்கு. இங்கே தான் அவர் ஒரு கணக்கு பண்ணுறாரு. கணக்கு பண்ணுற நேரத்துக்குள்ளேயே யானைக்கும் வீரப்பனுக்கும் இருக்கிற அந்த தூரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. சொல்லப்போனால் ஓடி வந்த யானையோட எச்சு இருக்குல்ல, அது கூட வீரப்பன் மேலே பட்டிருக்கு. அந்த அளவுக்கு நெருக்கத்தில் வந்துருச்சு யானை. மனுஷங்க கண்ணு மாதிரி யானையோட கண்ணு நேராக கிடையாது, அதனுடைய முகத்துக்கு சைடில் தான் இருக்கு. அப்போ யானை என்ன பண்ணணும்னா ஓடும்போது தலையை ஆட்டி ஆட்டி ஓடுமா. ஸோ வலது கண்ணை நேராக்கி மனுஷங்களை பார்க்கும், அதே மாதிரி இடது கண்ணை நேராக்கி மனுஷங்களை பார்க்கும். ஸோ இப்படி தலையை ஆட்டி ஆட்டி ஓடினாதான் எதில் இருக்கிற மனுஷனை யானையால் பிடிக்க முடியும். இந்த விஷயம் வீரப்பனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இடது பக்கம் யானை அப்படி திரும்பினதுமே வலது பக்கம் இருக்கிற ஒரு பள்ளத்தில் வீரப்பன் போய் குதிச்சிடுறாரு. திரும்பவும் யானை வலது பக்கம் வரும்போது அங்கே வீரப்பனை காணும். அதுக்கு ஒன்றும் புரியல, எங்கடா அவன் போனான்னு யோசிச்சுட்டு ரொம்ப வேகமாக கத்திக்கிட்டு திரும்பி முன்னோக்கி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த யானை யாரை பார்த்து ஓடிச்சுன்னா முன்னாடி போயிட்டு இருந்த அந்த பெரியவர் இருக்கார்ல, அவரை பார்த்து அந்த யானை ஓட ஆரம்பிச்சிருச்சு. வீரப்பன் அங்கிருந்து ஒரு பள்ளத்தில் குதிச்சு தப்பிச்சிட்டாரு.
பொதுவாகவே காடு ஃபுல்லாக நிறைய மூலிகை செடி இருக்கும். அப்படி ஒரு மூலிகை செடி இருக்கிற ஒரு பள்ளத்தில் தான் வீரப்பன் விழுந்தார். யானை கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் ஒரு அரை மணி நேரம் கழித்து அங்கே இருக்கிற ஒரு வெத்தலை கொடியை பிடிச்சி மேலே வந்துடுறாரு. மேலே வந்ததும் அவருக்கு இருக்கிற நினப்பு ஒன்று தான், யானை துரத்திட்டு போன தாத்தா உசுரோட இருக்காரா இல்லையான்னு தெரில. ஸோ நம்ம நேராக ஊருக்குள்ளே போகிறோம், இந்த மாதிரி யானை துரத்துச்சு, அவரை காணும், வாங்க அவரை தேடலான்னு போய் ஆளை கூட்டு வரலாம் அப்படின்னு அவங்க வலை போட்டு வச்சுருந்தாங்கல்ல, அந்த வலையும் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ளே போகிறாரு. ஊருக்குள்ளே போகும்போது தான் அவருக்கு தெரியுது, அந்த ஊரோட எல்லையில் நிறைய பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த தாத்தாவும் நிற்கிறாரு. அப்போ அந்த தாத்தா வீரப்பனை பார்த்ததும் சந்தோஷம் அடைஞ்சு கட்டி பிடிச்சி, அட முழுக்கா எப்படா நீ புடைச்ச? அந்த மோளை யானை, மோனா வந்து ஆணி யானைன்னு அர்த்தம், அந்த மோளை யானை ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, அதுக்கு வேறு வெறி பிடிச்சி போச்சு, தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு, எப்படா தப்பிச்ச அப்படின்னு ரொம்ப ஆசையாக பேசி சந்தோஷப்பட்டு வீரப்பனை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அப்போ இருந்து தான் வீரப்பனுக்கு யானை மேலே இருந்த அந்த பயம் போச்சு. யானை மேலே மட்டும் இல்லை, காட்டெருமை மேலே இருந்த பயமும் அப்போ தான் அவருக்கு போச்சு. அப்போ அவருக்கு வயசு 10. இந்த 10 வயசில் வீரப்பன் யானைக்கிட்ட இருந்து தப்பிச்சதுனால அது அவருக்கு ஒரு புது தைரியத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வீரப்பன் தனியாகவே காட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தார். சுமார் அவருக்கு 12 வயசு இருக்கிறப்ப நல்லா துப்பாக்கி சுடவும் கற்றுக்கிட்டாரு. சொல்லப்போனால் நாட்டு துப்பாக்கியை விட அவர் குள்ளமாக தான் இருந்தார். ஆனால் இருந்தாலும் காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போய் நிறைய மிருகத்தை கொண்டு வருவார். காட்டுப்பன்னி, புள்ளிமான், கேளையாடு, இப்படி நிறைய விலங்குகளை கொண்டு வருவார். அப்புறம் அதை அறுத்து கறியாக்கி அதை ஊரில் போய் விற்பார். அந்த பணத்தை வச்சு தான் அவர் குடும்ப உணவு தேவையை அவர் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருந்தார். வீரப்பனுடைய குடும்பம் மட்டும் இல்லை, செங்கம்பாடில் இருந்த பெரும்பாலான குடும்பம் அப்போ வறுமையில் தான் இருந்துச்சு. அப்போ வீரப்பன் வேட்டைக்கு போனாதான் நம்ம வறுமை போகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் மக்களும் வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவர் வேட்டைக்கு போகட்டும் அப்படின்னு ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1975 செங்கம்பாடிக்கு மேற்கில் இறக்கியும் அப்படின்ற ஒரு பள்ளத்தில் ஒரு அணை ஒன்று கட்டுறாங்க. அந்த அணை கட்டினதுனால அங்கே தண்ணி நிற்குது. தண்ணி நின்னதுனால அங்கே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் வேட்டையாறதை விட்டுட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் வீரப்பனுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் கோட்டையூரில் யானைங்களை வேட்டையாடிட்டு இருந்திருக்காரு. யானைங்களை வேட்டையாடி தந்தத்தை எடுத்து அதை அந்த ஊரில் பெரிய ஆளாக இருக்கிற சேவி கவுண்டர் அப்படின்றவர்கிட்ட விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய பணமும் கிடச்சிது. அந்த பணத்தை வச்சு நிறைய இடத்த வாங்கினாங்க, தோட்டத்தை வாங்கினாங்க, கிணறு வெட்டினாங்க, நிறைய ஆயில் என்ஜின் வாங்கினாங்க. அது வழியாக அவங்க கொஞ்சம் வசதியாகவும் ஆனாங்க. அந்த தந்தத்தை வாங்குறவருக்கு பின்னாடி ஒரு அரசியல் பலம் இருந்துச்சு. அதனால் அந்த வனத்துறை அதிகாரிகள்கிட்ட காசு கொடுத்து யானையை கொல்றதும் தந்தத்தை விற்கிறதும் இது எதுவுமே வெளியுலகத்துக்கு தெரியாத மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வீரப்பனுடைய பார்வை அந்த கோட்டையூருன்ற அந்த ஊர் பக்கம் போது அவருடைய ஊர் மக்கள் நிறைய பேர், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கப்ப அதை தாண்டிய வருமானத்தை கோட்டையூரில் இருக்கிற சொந்தக்காரங்க எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் அவர் தேட ஆரம்பித்து அவங்க யானையை வேட்டையாடி தந்தத்தை விற்கிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதும் வீரப்பனும் அந்த வேலையை செய்யறதுக்கு முன் வராரு. இப்படி தான் வீரப்பனுடைய யானை வேட்டை ஆரம்பமாகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோடைய கண்டினியூட்டியை பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது அற்புதராஜ், பானு.